இந்த கதை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் வசிக்கும் அபிஷேக் என்ற இளைஞனை பற்றியது. ஒரு சாதாரண குடும்பம். தந்தை விவசாயம் செய்துதான் எப்படியோ வீட்டை நடத்தி கொண்டிருந்தார். அபிஷேக் படிப்பில் சுட்டியாக இருந்ததால் ஊர் மக்கள் எப்போதும் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று கூறுவார்கள். அங்கிருந்துதான் அவனுக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று கனவு பிறந்தது. கனவு காண்பது எளிது, ஆனால் அதை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல. அபிஷேக் நகரத்திற்கு சென்று தேர்வுக்காக தயாராகினான். இரவும் பகலும் படிக்கிறான். புத்தகங்கள், குறிப்புகள், பயிற்சி வகுப்புகள் என அனைத்தையும் செய்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்வு முடிவுகள் வரும்போது அதில் அவன் பெயர் இருப்பதில்லை. முதல் முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை என ஒவ்வொரு முறையும் அதே முடிவுதான். அவன் தோல்வி அடைகிறான். இதற்கிடையில் அவனுக்கு திருமணமும் நடக்கிறது. பெண்ணின் பெயர் தியா. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே செல்கிறது. தியா அவனுக்கு முழு ஆதரவாக இருக்கிறாள். அவன் படிக்கும் போது அமைதியாக அவன் அருகில் அமர்ந்திருப்பாள். அவன் சோர்வடையும் போது அவனுக்கு தைரியம் தருவாள். ஆனால் மெல்ல மெல்ல நிலைமை மாறத் தொடங்குகிறது. வீட்டின் பொருளாதார நிலை மோசமடைகிறது. பணத்தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதற்கு மேல் ஊர் மக்களின் பேச்சுக்களும் தொடங்குகின்றன. இவன் எவ்வளவு காலம்தான் படிப்பான், எப்போதுதான் சம்பாதிக்க போகிறான் என்ற பேச்சுக்கள் அபிஷேக்கோடு நின்றுவிடவில்லை, தியாவின் காதுகளுக்கும் சென்றன. ஆரம்பத்தில் அவனுக்கு துணையாக இருந்த தியா மெல்ல மெல்ல மாறத் தொடங்குகிறாள். ஒரு நாள் அவள் நேரடியாகவே கேட்கிறாள், அபிஷேக், இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இது நீடிக்கும்? அபிஷேக் எப்போதும் சொல்வதைப் போலவே இந்த ஒரு முறை மட்டும் பொறுத்துக்கொள் என்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு முறை என்று சொல்வதால் வாழ்க்கை ஓடிவிடாது. சிறு சிறு சண்டைகள் தொடங்குகின்றன. பிறகு அந்த சண்டைகள் பெரிதாகின்றன. ஒரு நாள் நிலைமை மோசமாகி தியா அவள் தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு பின்னால் திரும்பி பார்க்காமலேயே வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அபிஷேக் வாசலில் அப்படியே நின்று விடுகிறான். அவள் ஒருமுறை திரும்பி பார்ப்பாள் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவள் திரும்பவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிடுகிறது. அந்த நாளுக்கு பிறகு அபிஷேக் முழுமையாக மாறிவிடுகிறான். இப்போது அவனிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, அவனது யூபிஎஸ்சி கனவை தவிர. இன்று அதே கனவுக்காக மீண்டும் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்தான். ரயிலின் அந்த பெட்டியில் மிதமான கூட்டம் இருந்தது. யாரோ உறங்கிக் கொண்டிருந்தார்கள், யாரோ அலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அபிஷேக் ஜன்னலுக்கு வெளியே எதையோ தேடுவது போல, அல்லது ஒருவேளை தன்னிடமிருந்தே ஓடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பெட்டியில் டிக்கெட் செக்கிங் என்ற சத்தம் கேட்கிறது. ஒவ்வொருவராக டிக்கெட்டை காட்டுகிறார்கள். அபிஷேக்கும் தன் பையிலிருந்து டிக்கெட்டை எடுக்கிறான். டிடியின் காலடிகள் அவனை நோக்கி வருகின்றன. அவன் நிமிர்ந்து பார்க்காமலேயே டிக்கெட்டை நீட்டுகிறான். டிக்கெட்டை காட்டுங்கள். அந்த சத்தம் மீண்டும் கேட்டவுடன் அவனது கை லேசாக தரிக்கிறது. அந்த குரலை அவன் அடையாளம் காண்கிறான். மெல்ல தலை நிமிர்ந்து பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் அவனது மூச்சு நின்று போனது போல ஆகிறது. எதிரே நிற்பது தியா. சில நொடிகள் அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். தியாவும் அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த முறை இருவருக்கும் இடையில் எந்த உறவும் இல்லை. இப்போது அவள் அவனது மனைவி அல்ல, ஒரு டிடி அதிகாரி. அந்த நொடியில் இருவரும் எதையெல்லாம் பின்னால் விட்டு வந்தார்களோ அவை அனைத்தும் அவர்கள் கண்களில் நிழலாடுகின்றன. தியா சில நொடிகள் அவனை பார்த்துவிட்டு சட்டென்று தன்னை நிதானப்படுத்திக் கொள்கிறாள். தான் பணியில் இருப்பதை உணர்ந்தவள் போல சற்று கண்டிப்பான குரலில் டிக்கெட் என்கிறாள். அபிஷேக் எதுவும் பேசாமல் டிக்கெட்டை அவளிடம் தருகிறான். அவனது கைகள் லேசாக நடுக்க முறுகின்றன. தியா டிக்கெட்டை பார்த்து இயந்திரத்தில் சரிபார்த்துவிட்டு எதுவுமே பேசாமல் முன்னால் நகர்கிறாள். ஆனால் செல்லும் போது ஒரு நிமிடம் நிற்கிறாள். லேசாக திரும்பி மிக மெதுவான குரலில் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறாள். பதிலை எதிர்பார்க்காமலேயே அங்கிருந்து நகர்ந்து விடுகிறாள். அபிஷேக் அங்கேயே அமர்ந்திருக்கிறான். அவனது காதுகளில் அந்த 2 வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. எப்படி இருக்கிறாய்? அவனால் நினைத்தாலும் பேச முடியவில்லை. அவனுக்குள் எல்லாம் உறைந்து போனது போல இருந்தது. அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறான். ஆனால் இப்போது வெளியே எதுவும் தெரியவில்லை. பழைய நினைவுகள் மட்டும் அவன் கண்களுக்கு முன்னால் ஓடுகின்றன. இருவரும் ஒன்றாக இருந்த அந்த நாட்கள், அந்த சிறு சிறு உரையாடல்கள், அந்த சிறு சிறு மகிழ்ச்சிகள். பிறகு எல்லாம் முடிந்து போன அந்த நாள். ரயில் தன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. மக்கள் தத்தமது வேலைகளில் மூழ்கி இருந்தனர். ஆனால் அபிஷேக்கிற்கு மட்டும் எல்லாம் மெதுவாக நடப்பது போன்ற உணர்வு. அவன் தன் விரல்களை இறுக பிடித்து கொண்டு தன்னைத்தானே நிதானப்படுத்த முயன்றான். ஆனால் இதயம் கட்டுப்படவில்லை. சுமார் 10-15 நிமிடங்கள் கடந்தன. மீண்டும் அதே காலடி சத்தம் அவனை நோக்கி வருகிறது. அவன் தலை நிமிர்ந்து பார்க்கிறான். தியா மீண்டும் அவன் முன்னால் நிற்கிறாள்.
இந்த முறை அவள் முகத்தில் அந்த அதிகாரிக்குரிய கண்டிப்பு இல்லை. அவள் எதிரே இருந்த இருக்கையை பார்த்துவிட்டு மெதுவாக கேட்கிறாள், இந்த இருக்கை காலியாக இருக்கிறதா? அபிஷேக் லேசாக தலையசைக்கிறான். ஆமாம். தியா அமர்கிறாள். சில நொடிகள் இருவரும் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த ஆழமான மௌனத்திற்குள் பல வார்த்தைகள் புதைந்து கிடக்கின்றன. தியா லேசாக அங்கும் இங்கும் பார்க்கிறாள். பிறகு மெதுவாக கேட்கிறாள், டெல்லி செல்கிறாயா? அபிஷேக் சுருக்கமாக பதிலளிக்கிறான், ஆமாம். பிறகு அவள் கேட்கிறாள், தேர்வு இருக்கிறதா? அபிஷேக் தலையசைக்கிறான், ஆமாம். தியா மெல்லிய பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் அதே யூபிஎஸ்சியா? அபிஷேக் அவளை பார்க்கிறான். ஆமாம், இன்னும் அதேதான். இருவரும் மீண்டும் அமைதியாகிறார்கள். ரயிலின் சத்தம், தண்டவாளத்தின் கடகடப்பு என அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இடையில் மௌனம் மட்டுமே நிலவுகிறது. சிறிது நேரம் கழித்து தியா மெதுவாக சொல்கிறாள், நீ மாறிவிட்டாய். அபிஷேக் லேசாக புன்னகைக்கிறான். சூழ்நிலைகள் மாற்றிவிட்டன என்றான். தியா தன் பார்வையை தாழ்த்தி கொள்கிறாள். நானும் மாறிவிட்டேன். அபிஷேக் அவளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறான். மீண்டும் சில நொடிகள் மௌனம். தியா தனக்குள்ளேயே போராடுவது போல தெரிகிறது. எதையோ சொல்ல வந்து தயங்கி நிற்கிறாள். ஆனால் இந்த முறை அவளால் தன்னை தடுத்து கொள்ள முடியவில்லை. அவள் மெதுவாக சொல்கிறாள், அன்று நான் செய்தது தவறு. அபிஷேக் அமைதியாக இருக்கிறான். அவன் முதல் முறையாக அவளை உற்று பார்க்கிறான். தியாவின் கண்கள் லேசாக கலங்குகின்றன. அவள் சொல்கிறாள், நான் அப்படி செய்திருக்க கூடாது. உனக்கு என் ஆதரவு மிக அதிகமாக தேவைப்பட்ட நேரத்தில் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன். அபிஷேக் பெருமூச்சு விடுகிறான். ஆனால் எதுவும் பேசவில்லை. தியா தொடர்கிறாள், நான் பயந்து விட்டேன். உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். நான் அந்த வாழ்க்கையை கண்டு பயந்தேன். அவள் குரல் உடைகிறது. இருந்தாலும் தன்னை சமாளித்துக் கொள்கிறாள். அபிஷேக் மெதுவாக சொல்கிறான், பயம் எனக்கும் இருந்தது. தியா அவனை பார்க்கிறாள். இருந்தாலும் நீ நிறுத்தவில்லையே. அபிஷேக் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தவாறு சொல்கிறான், நிறுத்தியிருந்தால் எல்லாம் முடிந்து போய் இருக்கும். இருவரும் அவர்களுக்கு இடையில் மீண்டும் மௌனம் நிலவுகிறது. ஆனால் இந்த முறை அந்த மௌனம் வித்தியாசமானது. இதில் புகார்கள் குறைவு, புரிதல் அதிகம். தியா மெதுவாக சொல்கிறாள், நான் எல்லாவற்றையும் மறக்க பெரிதும் முயன்றேன். ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை. அபிஷேக் அவள் பக்கம் திரும்பாமலேயே சொல்கிறான், சில விஷயங்கள் மறப்பதற்கல்ல. தியாவின் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் வழிகிறது. யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவள் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக கேட்கிறாள், என்னை மன்னித்து விடு அபிஷேக். இதை கேட்டதும் அபிஷேக்கின் இதயம் ஒரு கணம் நின்று போனது போல் ஆனது. அவன் அவளை பார்க்கிறான். ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவனுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடுகின்றன. நீண்ட நேரமாக இருவரும் எதுவும் பேசவில்லை. பிறகு அபிஷேக் மெதுவாக சொல்கிறான், மன்னிப்பதனால் நடந்தது எதுவும் மாறிவிடாது. தியா அவனை பார்த்து, ஆனால் இனி நடப்பவை மாறலாம் என்கிறாள். அபிஷேக் முதல் முறையாக அவளது கண்களை நேராக பார்த்து, உண்மையாகவா என்கிறான். தியா தலையசைக்கிறாள். ஆமாம், நீ விரும்பினாள். அபிஷேக் சற்றே குழப்பமடைந்து, அதன் அர்த்தம் என கேட்கிறான். தியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு துணிச்சலை வரவழைத்து கொண்டு சொல்கிறாள், நான் மீண்டும் உன்னுடன் வாழ விரும்புகிறேன். இதை கேட்டதும் அபிஷேக் அப்படியே அமைதியாகிறான். காலம் உறைந்தது போல இருந்தது. ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இருக்கையில் எல்லாம் அப்படியே சதம்பித்து போகிறது. தியா தொடர்கிறாள், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை சரி செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமா என்றாள். அவளது குரலில் இந்த முறை உண்மை இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது. அபிஷேக் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, உனக்கு தெரியுமா, இன்று வரை என்னால் உன்னை மறக்க முடியவில்லை என்கிறான். தியாவின் கண்களில் ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் அடுத்த கணமே அபிஷேக் சொல்கிறான், ஆனால் இனி எதுவும் பழையபடி இருக்க முடியாது. தியாவின் முகம் வாடி போகிறது. ஏன் என கேட்கிறாள். அபிஷேக் ஒரு பெருமூச்சு விட்டு சொல்கிறான், ஏனென்றால் இனி நான் குறைபாடு உள்ளவனாக இருக்க விரும்பவில்லை. தியா அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அபிஷேக் தொடர்கிறான், எனக்கு இப்போதும் உன்மேல் விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த முறை முதலில் என்னை நான் முழுமையாக்கி கொள்ள விரும்புகிறேன். தியா மெதுவாக, விளங்கவில்லை என கேட்கிறாள். அபிஷேக் அவள் கண்களை பார்த்து சொல்கிறான், எந்த நாளில் நான் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று ஒரு IAS அதிகாரியாக மாறுகிறேனோ அந்த நாளில் நீ இன்னும் என்னுடன் வாழ விரும்பினால் நாம் மீண்டும் திருமணம் செய்து கொள்வோம் என்றான். தியா சில நொடிகள் அவனையே பார்க்கிறாள். அவள் கண்களில் இந்த முறை கண்ணீர் இல்லை, ஒரு உறுதி இருக்கிறது. அவள் மெதுவாக கேட்கிறாள், நான் காத்திருக்க வேண்டுமா? அபிஷேக் தயக்கமின்றி சொல்கிறான்.
அப்படியானால் இந்த முறை நான் உனக்கு காத்திருப்பதற்கான காரணத்தை தருவேன். அபிஷேக்கின் இந்த வார்த்தைகள் காற்றில் அப்படியே உறைந்து போயின. தியா அவனை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இந்த முறை கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. இந்த முறை அபிஷேக் நிஜமாகவே மாறிவிட்டான் என்று அவள் முதல் முறையாக நம்பியது போல தெரிந்தது. ரயில் தன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த இருவரும் இப்போது பழைய மனிதர்களாக இல்லை. இருவருக்கும் இடையில் மௌனம் இருந்தது. ஆனால் அது பாரமாக இல்லை. அதில் ஒரு நம்பிக்கை ஒளிந்திருந்தது. தியா மெதுவாக சொல்கிறாள், நான் காத்திருப்பேன். அபிஷேக் அவளை பார்க்கிறான். இதை கேட்பான் என்ற எதிர்பார்ப்பு அவனிடம் இருந்த போதிலும் ஒரு கணம் அவன் அமைதியாகவே இருந்தான். தியா மீண்டும் சொல்கிறாள், இந்த முறை நான் பின்வாங்க மாட்டேன். அபிஷேக் லேசாக தலையசைக்கிறான். ஆனால் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை அவன் வார்த்தைகளை விட தன் செயல்களால் அதை நிரூபிக்க விரும்புகிறானோ என்னவோ. சிறிது நேரத்தில் ரயில் நிலையம் வர தொடங்குகிறது. ரயில் மெல்ல மெல்ல நிற்கிறது. மக்கள் இறங்க தொடங்குகிறார்கள். சத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவுகிறது. தியா எழுகிறாள். தன் பையை சரி செய்கிறாள். பிறகு ஒரு கணம் நின்று அபிஷேக்கை பார்த்து ஆல் தி பெஸ்ட் என்கிறாள். அபிஷேக்கும் எழுந்து நிற்கிறான். லேசாக புன்னகைத்தவாறு தேங்க்யூ என்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று தோன்றினாலும் எதுவும் சொல்லவில்லை. பிறகு தியா திரும்பி கூட்டத்தில் மறைந்து போகிறாள். அபிஷேக் அங்கேயே நின்று விடுகிறான். அவள் பார்வைக்கு எட்டும் தூரம் வரை சென்று மறையும் வரை அவனது கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. சில மணி நேரங்களுக்கு பிறகு அபிஷேக் தேர்வு மையத்திற்கு வெளியே நிற்கிறான். பெரும் கூட்டம் கூடியிருந்தது. எல்லா பக்கமும் மாணவ மாணவியர் தங்களது குறிப்புகளை பார்த்து கொண்டும் கடைசி நேர திருப்புதல் செய்து கொண்டும் இருந்தனர். ஆனால் அபிஷேக் இந்த முறை வித்தியாசமாக இருந்தான். அவன் கையில் எந்த குறிப்புகளும் இருக்கவில்லை. அவன் அமைதியாக நின்றிருந்தான். அவனது மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த முறை என் நிலையிலும் வெற்றி பெற வேண்டும். தேர்வு தொடங்குகிறது. கடிகார முட்கள் வேகமாக ஓடுகின்றன. வினாத்தாள் முன்னே இருக்கிறது. முதல் சில கேள்விகளை பார்த்ததும் அவன் சற்றே தயங்கினான். ஆனால் பிறகு மெல்ல மெல்ல அவனது பிடி பலமானது. ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும் போது அவனது தன்னம்பிக்கை அதிகரித்தது. தன் மீது தனக்கே முழு நம்பிக்கை வந்தது போல உணர்ந்தான். 3 மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லை. தேர்வு முடிகிறது. அனைவரும் வெளியே வருகிறார்கள். சிலர் மகிழ்ச்சியாக இருந்தனர், சிலர் கவலையுடன். ஆனால் அபிஷேக்கின் முகத்தில் ஒரு தனித்துவமான அமைதி நிலவியது. அவன் அறிவான், இந்த முறை அவன் முழு மனதுடன் முயற்சி செய்திருக்கிறான். நாட்கள் நகர்கின்றன, வாரங்கள் ஓடுகின்றன. பிறகு மாத கணக்கிலான காத்திருப்பு. இடைப்பட்ட இந்த நேரத்தில் அபிஷேக் தன்னை முழுமையாக படிப்பில் அர்ப்பணித்துக் கொள்கிறான். அவனது தினசரி வாழ்க்கை முறையே மாறிப்போனது. அதிகாலையிலேயே எழுவது, மணிக்கணக்கில் படிப்பது, குறைவாக பேசுவது. அவனது ஒரே இலக்கு UPSC மட்டும்தான். அவ்வப்போது அவனுக்கு தியாவின் நினைவு வரும். அவளது பேச்சு, முகம், ரயிலில் சந்தித்த அந்த நாள் என அனைத்தும் நிழலாடும். ஆனால் இந்த முறை அவன் தன்னை தடுத்துக் கொள்கிறான். ஏனெனில் இப்போது அவனிடம் ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டிய வலுவான காரணம் இருக்கிறது. அங்கோ தியாவும் தன் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்குள்ளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவள் பழைய தியாவாக இல்லை. இப்போது அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அபிஷேக்கிற்காக பிரார்த்தனை செய்கிறாள். சில நேரங்களில் அவள் அலைபேசியை எடுப்பாள். அவனுக்கு அழைக்கலாம் என்று நினைப்பாள். ஆனால் உடனே தன்னை நிறுத்திக் கொள்வாள். ஏனெனில் இந்த முறை தான் காத்திருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். காலம் மெல்ல மெல்ல முன்னேறுகிறது. ஒரு நாள் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. அபிஷேக் தன் அறையில் அமர்ந்திருக்கிறான். அலைபேசி அவன் கைகளில் இருக்கிறது. இதய துடிப்பு எகிறுகிறது. அவன் மெதுவாக இணையதளத்தை திறக்கிறான். தன் பதிவெண்ணை உள்ளீடு செய்கிறான். திரையை பார்த்த மாத்திரத்தில் அவனது மூச்சே நின்று விடுகிறது. சில நொடிகள் அவன் அந்த திரையையே பார்த்து கொண்டிருக்கிறான். அவனால் அதை நம்பவே முடியவில்லை. பிறகு திடீரென அவன் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவனது முதல் நிலை தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தது. அவன் நாற்காலியிலிருந்து எழுந்து ஜன்னல் அருகே செல்கிறான். வானத்தை பார்த்து மெதுவாக தனக்குள் சொல்லிக் கொள்கிறான், இனி நிறுத்தக்கூடாது. ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். அசல் போர் இன்னும் பாக்கி இருக்கிறது. மெயின்ஸ் மற்றும் நேர்முக தேர்வு. அபிஷேக் இந்த முறை முன்னை விட கடுமையாக உழைக்கிறான். இரவும் பகலும் ஒன்றாக பாடுபடுகிறான். எந்த சாக்குப்போக்கும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனுக்குள் ஒரே ஒரு சத்தம் மட்டும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த முறை நான் வென்றே தீர வேண்டும். அங்கே தியாவிற்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவள் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை பூக்கிறது. நீ சாதிப்பாய் என்று எனக்கு தெரியும் என்று மெதுவாக தனக்குள் சொல்லிக் கொள்கிறாள். ஆனால் பயணம் இன்னும் முடியவில்லை.
கதையின் அசல் திருப்பம் இன்னும் வரவிருக்கிறது. அந்த ஒரு முடிவு இருவரது வாழ்க்கையையும் நிரந்தரமாக மாற்றப் போகிறது. அந்த தருணம் இப்போது மெல்ல மெல்ல நெருங்குகிறது. அபிஷேக் இப்போது பழைய பையன் அல்ல, அவன் முழுமையாக மாறிவிட்டான். அவன் கண்களில் இப்போது பயம் இல்லை, ஒரு நிதானம் இருக்கிறது, ஒரு வைராக்கியம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனிடம் இப்போது ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. அவன் இரவும் பகலும் படித்து கொண்டிருக்கிறான். நேரம் போவதே அவனுக்கு தெரிவதில்லை. காலை எப்போது விடுகிறது, இரவு எப்போது வருகிறது, எல்லாம் அவனுக்கு ஒன்றாகவே தோன்றுகிறது. அவனது அறையில் புத்தகங்களும் குறிப்புகளும் சுவரில் ஒட்டப்பட்ட ஒரு சிறிய காகிதமும் மட்டுமே இருந்தன. அதில் IAS என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் அந்த காகிதத்தை பார்த்துவிட்டு இன்னும் கொஞ்சம்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொள்வான். அவனுக்குள் இப்போது சோர்வும் இருக்கிறது. ஆனால் அவன் நிற்பதில்லை. ஏனெனில் இந்த முறை நின்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். அங்கே தியாவும் தன் பணியில் மூழ்கி இருக்கிறாள். ஆனால் இப்போது அவளது பார்வை மாறிவிட்டது. அவள் பழைய தியாவைப் போல சிந்திப்பதில்லை. இப்போது அவள் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாள். வாழ்க்கையில் ஒருவரை விட்டு விலகி செல்வது எளிது, ஆனால் சரியான மனிதருக்கு துணையாக நிற்பதுதான் உண்மையான விஷயம். அவள் ஒவ்வொரு நாளும் தன் அலைபேசியை பார்க்கிறாள், ஆனால் அழைக்கவில்லை. அவள் காத்திருக்கிறாள், ஏனெனில் இந்த முறை தனக்குத்தானே அவள் ஒரு சத்தியம் செய்திருக்கிறாள். காலம் கடக்கிறது. பிறகு வருகிறது UPSC மெயின்ஸ் தேர்வு முடிவு. அபிஷேக் தன் அறையில் அமர்ந்திருக்கிறான். அதே பழைய அறை, அதே மேசை. ஆனால் இந்த முறை இதய துடிப்பு முன்பை விட அதிகமாக இருக்கிறது. அவன் மெதுவாக முடிவுகளை சரிபார்க்கிறான். திரையில் அவனது பதிவெண் வந்ததும் அவன் கண்கள் கலங்குகின்றன. அவன் மெயின்ஸ் தேர்விலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான். அவனது முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்புகிறது. ஆனால் இந்த முறை அவன் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனெனில் கடைசி கட்டமான நேர்முக தேர்வு இன்னும் பாக்கி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அவன் தன்னை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்கிறான். தன் பதில்களை சீரமைக்கிறான். தன் ஆளுமையை வளர்த்து கொள்கிறான். இப்போது அவன் வெறும் படிப்போடு நின்று விடாமல் தன்னையே மாற்றிக் கொள்கிறான். நேர்முக தேர்வு நாள் வருகிறது. அபிஷேக் ஒரு சாதாரண உடையில் சுத்தமான தோற்றத்துடன் தன்னம்பிக்கையோடு தேர்வு வாரியத்தின் முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவனிடம் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாக பதிலளிக்கிறான். பதற்றமோ அவசரமோ அவனிடம் இல்லை. அவனது பதில்களில் இப்போது புத்தக மொழி இல்லை, மாறாக வாழ்க்கையின் அனுபவம் இருந்தது. அதுதான் அவனை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டியது. நேர்முக தேர்வு முடிகிறது. அவன் வெளியே வருகிறான். ஒரு நீண்ட பெருமூச்சு விடுகிறான். முதல் முறையாக தன்னை தான் நிரூபித்து விட்டதாக அவனுக்கு தோன்றுகிறது. நாட்கள் ஓடுகின்றன. பிறகு ஒவ்வொரு UPSC மாணவனும் காத்திருக்கும் அந்த நாள் வருகிறது. இறுதி தேர்வு முடிவுகள். அபிஷேக் இந்த முறை அலைபேசியை கையில் பிடித்துக்கொண்டு அமர்ந்திருக்கவில்லை. அவன் ஜன்னல் அருகே நின்று தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக அலைபேசி எடுக்கிறான். இணையதளத்தை திறந்து அந்த பட்டியலில் தன் பெயரை தேட தொடங்குகிறான். இதய துடிப்பு அவனுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாக இருந்தது. திடீரென்று அவனது பார்வை ஒரு பெயரில் நிலைத்து நின்றது. அபிஷேக். சில நொடிகள் அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. கண்கள் அதையே பார்த்து கொண்டிருந்தன. அவனால் நம்பவே முடியவில்லை. பிறகு திடீரென அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வேகமாக வந்தது. அவன் அப்படியே அமர்ந்து முதல் முறையாக வாய்விட்டு அழுதான். இந்த கண்ணீர் தோல்விக்கானது அல்ல, வெற்றிக்கானது. அவன் IAS அதிகாரி ஆகிவிட்டான். சிறிது நேரம் கழித்து தன்னை சமாளித்துக் கொண்டு முதலில் அலைபேசி எடுத்து அந்த எண்ணை அழைக்கிறான். அங்கே தியா தன் பணியில் இருக்கிறாள். அலைபேசி ஒலிக்கிறது. திரையில் அந்த பெயரை பார்த்ததும் அவளது இதயம் வேகமாக துடிக்கிறது. அவள் அழைப்பை ஏற்கிறாள். ஹலோ. சில நொடிகள் இருவருமே பேசவில்லை. பிறகு அபிஷேக் மெதுவாக சொல்கிறான், தியா, நான் IAS ஆகிவிட்டேன். அப்புறம் சில நொடிகள் மௌனம். பின் தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அவளால் எனக்கு தெரியும் என்று மட்டும்தான் சொல்ல முடிந்தது. இரு பக்கமும் மௌனம் நிலவியது. ஆனால் இந்த முறை அது மகிழ்ச்சியான மௌனம். சில நாட்கள் கழித்து தியா வசிக்கும் அதே நகரத்திற்கு அபிஷேக் வருகிறான். முதலில் ரயிலில் சந்தித்த அதே இடத்தில் அவன் நிற்கிறான். தியாவும் அங்கே வருகிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர் முன்னால் நிற்கிறார்கள். இந்த முறை கோபமும் இல்லை, புகார்களும் இல்லை, வெறும் உண்மை மட்டுமே இருந்தது. அபிஷேக் மெதுவாக சொல்கிறான், நான் வந்துவிட்டேன். தியா புன்னகைக்கிறாள். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். பிறகு அபிஷேக் கேட்கிறான், இன்னும் காத்திருக்கிறாயா? தியா யோசிக்காமல் ஆமாம் என்கிறாள். அபிஷேக் ஒரு அடி முன்னெடுத்து வைத்து மெதுவாக சொல்கிறான், சரி வா, இந்த முறை எதையும் பாதியில் விட வேண்டாம். தியாவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. ஆனால் இந்த முறை அது ஆனந்த கண்ணீர்.
சில காலம் கழித்து இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த முறை உறவு புரிதலாலும் மரியாதையாலும் மிக முக்கியமாக பொறுமையாலும் உருவானது. காலம் உருண்டோடியது. 1 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அபிஷேக் அந்த குழந்தையை கையில் ஏந்தி புன்னகைக்கிறான். தியா அருகில் நின்று அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். இருவர் கண்களிலும் ஒரே எண்ணம்தான் ஓடுகிறது. அன்று நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகி இருந்தால் இன்று இது எதுவும் நடந்திருக்காது. வாழ்க்கை இப்போது அமைதியாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள் மிக உறுதியாக இருக்கிறது. ஒருவேளை இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு மனிதன் மட்டும் மாறவில்லை, 2 உயிர்களின் வாழ்க்கை மாறி இருக்கிறது. நண்பர்களே, காலம் கடினமாக இருக்கும்போது கையை பிடித்து கொண்டு நிற்க வேண்டுமே தவிர கைவிட்டு விடக்கூடாது என்பதுதான் இந்த கதை சொல்லும் பாடம். ஏனெனில் உண்மையான உறவு என்பது கடினமான காலங்களிலும் நிலைத்து நிற்பதுதான். தவறு நடந்துவிட்டால் அதை ஒப்புக்கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருப்பதும் அதே அளவு முக்கியமானது. அத்துடன் வாழ்க்கையில் எதையும் பெறுவதற்கு முன்னால் நம்மை நாமே நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் உறவுகளும் பலப்படுகின்றன. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.